இந்திய ரயில்வே விரைவில் தனது முதல் ஹைட்ரஜன் ரயிலை அறிமுகப்படுத்த உள்ளது. இது 1200 HP திறன் கொண்டது. இது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயில் என்றும் கூறப்படுகிறது. முழு விவரங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்தியா தனது முதல் ஹைட்ரஜன் ரயிலை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது. ரயில்வேயின் கூற்றுப்படி நாட்டின் முதல் பசுமை ரயில் மே 2025 தண்டவாளத்தில் ஓடலாம். இந்த ரயில் 1200 HP ஹைட்ரஜன் என்ஜினை கொண்டிருக்கும். இது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயிலாக இருக்கும். தற்பொழுது மற்ற நாடுகளில் இயக்கப்படும் ஹைட்ரஜன் ரயில்கள் 600 அல்லது 800 HP திறன் வரை மட்டுமே உள்ளன. இருப்பினும் இந்தியாவின் ஹைட்ரஜன் ரயில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டும் வருகிறது. இந்தியாவில் பசுமை போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையாக ஹைட்ரஜன் கருதப்படுகிறது. இந்த ரயில் டீசல் என்ஜினுக்கு ஒரு சுற்றுச்சூழல் நட்பு மாற்றாக இருக்கும். மேலும் இந்தியாவினுடைய மேம்பட்ட ரயில்வே பொறியியல் மற்றும் நிலையான போக்குவரத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. அறிக்கையின்படி இந்த ரயிலின் வெற்றிகரமான சோதனைக்கு பிறகு இது விரைவில் வணிக பயன்பாட்டிற்கு தயாராகும் என்றும் சொல்லப்படுகிறது. ஹைட்ரஜன் ரயில் மட்டுமல்ல, இந்திய ரயில்வே இப்போது அதிநவீன லோகோமோட்டிவ் உற்பத்தியிலும் புதிய பரிமாணங்களை நிறுவி வருகிறது. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சமீபத்தில் குஜராத்தின் தகோதில் உருவாக்கப்பட்ட 9000 HP கொண்ட லோகோமோட்டிவ் பற்றி குறிப்பிட்டார். 9000 HP திறன் கொண்ட லோகோமோட்டிவ் பற்றியும் குறிப்பிட்டார். இந்த லோகோமோட்டிவ் ஒரு பாரம்பரிய இன்ஜினை போல இல்லாமல் ஒரு அதிநவீன தரவு மையத்தை போல செயல்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவின் ரயில்வே உற்பத்தி துறையை உலக அளவில் வலுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் ரயில்வே உபகரண ஏற்றுமதியும் ஊக்குவித்தும் வருகிறது. எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டெலிகாம் மற்றும் பாதுகாப்பு துறையில் கிடைத்த வெற்றியைப் போலவே இந்தியாவும் இப்போது ரயில்வே உபகரண உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் உலகளவில் முதலிடம் பெறவும் திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் நிலையான பயணத்திற்கான விழிப்புணர்வு வேகமாக அதிகரித்து வருகிறது. ஒரு புறம் சுற்றுச்சூழல் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக கேரளா, சிக்கிம், மேகாலயா மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டும் வருகின்றன. மறுபுறம் இந்திய ரயில்வே பசுமை இயக்கத்தை நோக்கி புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றி வருகிறது. மேலும் ஹைட்ரஜன் ரயில் இந்த திசையில் ஒரு பெரிய படியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.